ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பரோட்டா 7 லேயர் பரோட்டா அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல இந்த மாதிரி பெருசாக ஒரு ரொட்டி இட்டுன்னு ரவுண்டாக. என்கிட்ட இந்த மாதிரி கட்டர் இருக்குது, அதை வச்சு நான் இந்த மாதிரி கட் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கட்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பு கிண்ணம் இல்லைன்னா பாட்டில் மூடி அதால் கூட அப்படி கட் பண்ணிக்கலாம். ஒரு ஏழு கட்டிங் இந்த மாதிரி 7 இது இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் எடுத்துக்கலாம், ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு லேயர்லேயும் ஒரு வித ஃப்ளேவர் நம்ம கொடுக்க போகிறோம். ஒன்றுத்தில் மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு உப்பு, இன்னொன்றுத்தில் கொஞ்சம் இருந்தால் போகிறோம், 1/4 ஸ்பூன் கூட ஆகுது, ஒரு சிட்டிக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் சீரகம் போடுறோம். அதுக்கு அடுத்தத்தில் சில்லி பவுடர், இதுக்கு அடுத்தத்தில் தனியா, அதாவது ஃப்ரெஷ் கொத்தமல்லி. இங்கே கொஞ்சோண்டு சீஸ் இல்லை, உங்கள்கிட்ட பன்னீர் இருந்ததுன்னா அதுவும் போடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இங்கே சீஸ் இருக்கேன்னு போட்டேன், என்கிட்ட பன்னீர் இல்லை. கரம் மசாலா இல்லை, சாட்டு மசாலா கூட போடலாம், அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வச்சு மூடிடுறோம். இப்போ 7 வித இது போட்டோம். இப்போ இதை இடலாம். நம்ம இதை டிஃபன் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம், குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பண்ணும்போது எண்ணெயில் பண்ணாமல் நெய் ஊற்றி பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கலவுஞ்சி, பிளாக் கியூமின் சீட்ஸு, அதை போட்டுட்டு ஒரு விசை ப்ரெஸ் பண்ணி இட்டுருணும். ஆயிடுச்சு, இது அவ்வளோதான். இப்போ தோசைக்கல்லில் இதை போட்டு விடலாம். இப்போ நல்லா இதாகிடுச்சு. எனக்கு லேயர்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் வச்சுருக்கணும், உள்ளே இல்லாமல் வேகணும் இல்லையா. ரிங்கெல்லாம் தான் கட் பண்ணணுங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது. சின்ன சின்னதாக பூரி மாவு மாதிரி இது பண்ணிவிட்டு சின்ன சின்ன ரவுண்டாகிட்டுருக்கோம். இது மேலே இப்போ ஒவ்வொன்றா ஃபில் பண்ணி வச்சா கூட போகிறது. பாருங்கள், இப்படி பண்ணிக்கலாம். இந்த கலவுஞ்சி, அதாவது பிளாக் கியூமின் சீட்ஸ், நம்ம இடுறதையே மேலாக கொஞ்சோண்டு எண்ணெயை தடவினுட்டு ஒட்டினா கூட ஒட்டினுடும். இது இன்னொரு விதமாக பண்ணி காமிச்சா பரோட்டா, இதுவும் நல்லா வரும். அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பார்க்கறதுக்கு. இந்த லேயர் பரோட்டா டிஃபன் பாக்ஸ் வெரைட்டி இதை பண்ணி கொடுங்க. அது பாருங்கள், இதில் எவ்வளோ லேயர் இதில் ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த லேயரில் பாருங்கள் எத்தனை லேயர் தெரியுதுன்னு. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், அப்படியே சமோசா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த பரோட்டா. ஓகே.